ஏராளமான போராட்டமே வரும் அவங்க வாழ்க்கை தான். போலீஸ் சித்திரவதைகளை அனுபவிச்சிருக்காரு, வழக்குகளை சந்தித்திருக்கிறாரு. இந்த கடலை உருண்டை இதெல்லாம் கொடுத்து நிறைய கொடுத்துருந்தா நீ கையெல்லாம் கொடுத்தா கூட சாப்பிட்டு வரும். முறுக்கு அதெல்லாம் சாப்பிட்டுனே இருப்பார் ஆரம்பி. அவரும் காமராஜர் இவ்வளவு பெரிய மனிதர், பக்கன் எவ்வளவு பெரிய மனிதர் அப்படின்னு தன்னை கீழறைக்கு தன்னை அடக்கி அவங்கள உயர்த்தி பேசுவார். ரொம்ப சோர்ந்து போனது அவரு துணைவியார் இறந்த போது அவர் அவ்வளவு சோகமா பார்த்ததில்லை. பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்குது, சுரண்டல் இருக்கிறது, ஜாதிய பாகுபாடு இருக்குது. இதோட நமக்கு உடன்பாடு இல்லை. ஆனா பொலிட்டிக்கல் டெமோக்ரஸினா இந்தியா போன்ற நிகர் இல்லை உலகில் அப்படின்னு பேசுவாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கெல்லாம் வர்றது கிடையாது, ஆனா போராடிட்டே இருக்கு. நீங்க என்ன சாதிச்சீங்க அப்படின்னு கேட்டா அவர் ஒரு பெரிய பட்டியல் போடுறாரு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணை செயலாளர் திரு மு வீரபாண்டியன் அவருடன் ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு முக்கியமான மிக முக்கிய அடையாளம் அப்படிங்கிறது உங்களுடைய மூத்த தலைவர் திரு நல்லக்கண் அவர்கள். திரு நல்லக்கண் அப்படின்னா மிக மிக எளிமையானவர் அப்படின்னு தான் எல்லாரும் தோணும். உங்களுக்கு எப்படி தோணும்? ஏன்னா நீண்ட காலமாக அவர் பயணித்து வந்தீங்க. ஆமாம், நாங்கள் மாணவ பருவத்திலிருந்தே அவரோட ட்ராவல் பண்ணுறோம். RNKனுடைய வாழ்வு ஒரு சிறை வாழ்வு, பெரும் தியாக வாழ்வு. ஆனால் அதெல்லாம் வெளிப்படுத்தவே மாட்டார். அவனை பழகிறதுக்கு பழகி அடுத்த தலைமுறையை பயிற்றுவிக்க விரும்புவார். தன் பெருமையை சொல்ல மாட்டார், தன் புகழை சொல்ல மாட்டார், தன் சிறப்புகளை சொல்ல மாட்டார். அவரை பற்றி ஏதாச்சும் ஒன்று கேட்டால் கேட்டிக்க தங்கமணியை பற்றி சொல்லுவார், கோபை பற்றி சொல்லுவார், சி சுப்பிரமணியம் பற்றி சொல்லுவார், கல்யாண சுந்தரத்தை பற்றி சொல்லுவார், சிங்காரவலரை பற்றி சொல்லுவார், ஜீவாவை பற்றி சொல்லுவார். அவரை பற்றி நம்ம திருவிக்கிட்டா அப்படியே கொஞ்சம் தயங்கி அவரை பற்றி சொல்லுவார். அவன் என்ன பொருள்னா அதனுடைய பொருள் என்னன்னா, என்னை விடவும் சிறையில் இருந்தவர்கள், என்னை விடவும் தியாகம் செய்தவர்கள், என்னை விடவும் பங்களிப்பு செய்தவர்கள்னு பிறரை பற்றி சொல்லுவார். அவரை பற்றி எதனா சொன்னால் கூச்சப்படுவார். ரொம்ப அரிய குணங்கள், அருகிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட அரிய குணங்கள் அது. அவர் நிறைய வாசிக்கக்கூடியவர், ரொம்ப வாசிப்பாரு, நிறைய வாசிப்பாரு, நிறைய படிப்பார். இப்ப சமீபமா இந்த 100 வயதுலையும் புத்தகம் தவறாம வாசிக்கும் பரட்டலைன்னா அவரால் தூக்கம் வராது அவருக்கு. இப்ப கூட இந்த காசா முடிவுக்கு வராதா அப்படின்வாரு. இந்த இதுலயும் இந்த டிவியில பாக்குறாருல குழந்தைங்களாம் அந்த பசியால், காசா முடிவுக்கு வராதா, என்ன பண்ற, ஐநா சபை என்ன பண்றாங்க, நம்ம இந்தியா என்ன பண்றாங்க, ஏன் சீனா உணவு போடும்போது இந்தியா ஏன் போடக்கூடாது, நம்ம போலாமே, நம்ம செய்யலாமே, நம்ம ஏன் அப்படி பார்வையாளராக இருக்கிறோம், அதே பார்லிமெண்ட்ல ஏன் டிபேட் அது பண்ண மாட்டாங்க, இப்படிலாம் பேசுவார். உக்ரைன் ரஷ்யா வார் அது எப்போ எண்டுக்கு வரும், அது அப்டேட்டா இருக்காரு, பேசுவார். ரொம்ப குரல் தான் கொஞ்சம் மெல்லிய குரல் ஆயிடுச்சே தவிர அந்த ரொம்ப ஞானங்கள் இருக்கு. நம்ம இந்திய அரசியல் பத்தி ரொம்ப ஆழமா பேசுவார். ஜனநாயகத்தின் பொருள் புரியாம இந்த ஜனநாயகத்தை செதுக்கி கொடுத்த இந்த ஜனநாயக தொட்டில சிதைக்கிறாங்கன்னு வர ரொம்ப சிம்பிளா வேர்ட்ல சொல்லுவார். நம்ம உலகத்திலே இந்திய ஜனநாயகம் பாதுகாப்பாக இருக்கிற இடம் உலகத்திலே இந்தியா தான். இது போல ஒரு பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி உள்ள நாடே உலகத்துல இல்லை. நமது முன்னோர்கள் அத்தகைய பங்களிச்சிருக்கிறாங்க. அம்பேத்கர், நேரு, இடது சிந்தனையாளர்கள் பலர் பங்களித்து தான் இந்த அரசியல் சாசனம் நமக்கு தந்திருக்கிறாங்க, நாடாளுமன்ற ஜனநாயகத்தை நமக்கு தந்திருக்கிறாங்க. இதை பற்றி எந்த பொறுப்புணர்ச்சி இல்லாதவர்கள் கையில் அதிகாரம் வந்து விட்டது. அவங்க சிதைக்கிறாங்க. அவங்க ஒரு புதிய தலைமுறை ஒன்று எழுந்துதான் அதை பாதுகாக்கணும் அப்படின்னு எல்லா தரப்புல இருந்து ஒரு புதிய தலைமுறை, முற்போக்கு சிந்தனையாளர்கள் ஒரு மேடையா அமையணும், அமைந்துதான் நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆழமான வார்த்தைகளா இருக்கும். அவர் ஒரு பெரிய ஒரு டால் லீடர். அவர் ரொம்ப ஒரு உறுதிமிக்கத்தில் அவ்வளோ வருஷமா சிறையில் இருந்தவர், அவ்வளோ கொடுமைகளை, ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தினவர். ஆனால் அவர் குரல் பார்த்து அவ்வளோ மென்மையாக பேசுவார். அவருடைய பழக்கங்கள்லாம் அவ்வளோ ஒரு மென்மையாக இருக்கும். கொள்கை உறுதி இருக்கும், அதில் சமரசம் எதுவும் இருக்காது. பொலிட்டிக்கல் ஐடியாலஜிக்கல சமரசம் இருக்காது. அதில் ரொம்ப உறுதியாக இருப்பார். அதில் ரொம்ப ஆழமாகவும் பேசுவார். கமிட்டி கூட்டங்களை நல்லா பேசுவார், அதெல்லாம் ஓங்கி பேசுவார். நான் நீண்ட காலமாக அவர்கிட்ட பழகிட்டு வரேன், நெருக்கமாக பழகிட்டு வரேன். ஆனால் அவர் பெருசாக கோவப்பட்டு பார்த்ததில்லை. சில தருணங்களில் பார்த்துருக்கேன், அதிகமாக கோவப்பட்டு பார்த்ததில்லை. நல்லா கோவப்படுவார். ஒரு அநீதிகளுக்கு எதிராக கோவப்படுவார். எங்கேயாச்சும் ஒரு உழைக்கிற ஜனங்கள் மீது ஒரு பெரிய லட்டிச்சார்ஜ் நடக்குது, ஃபயரிங் நடக்குது அப்படின்னா கோவப்படுவார். பெரிய என்ன அநீதி இது அப்படின்னு கோவப்படும். அப்போ வெளிப்படும் அவர் கண்கள், கோவப்பட்டு அப்போ வெளிப்படும், முகம் மாறும், வார்த்தைகளும் மாறும். அந்த கோபம் எல்லாம் எளிய மக்கள் சார்ந்திருக்கும். ஏழைகள், உழைக்கிற மக்கள், அவங்க பாதிக்கிற போது கோவப்படுவார். ஸ்பாட்லைட் பண்ணிப்பார்.
இப்ப ஜாதி கலவரம் நடக்குது, வன்கொடுமைகள் நடக்குது, ம். குடிசையில் எரிக்கிறாங்க அப்படின்னா, நீங்க தருமபுரி துவங்கி எல்லா இடங்கள்லயும் அவர் காலத்துல நேரடியா போவாரு. ம். அங்கெல்லாம் கோவப்படுவாரு. இந்த ஜாதி கலவரங்கள தூண்டி வர்றவங்கள கண்டிப்பாரு. ம். உழைக்கிற மக்களின் ஒற்றுமையை வலியுறுத்தி பேசுவாரு அங்க. இரு பக்கமும் இருக்கிற உழைக்கிற மக்கள் ஒன்றுபடணும்னுவாரு. ம். இரு தரப்பிலும் இருக்கிற முற்போக்காளர்கள் ஒன்றுபடணும்னுவாரு. அவர் ரொம்ப பாதித்தது இந்த அதான் நீ சாதி ஜாதி கலவரம்னு சொல்லும்போது ஆமாங்க, திருநெல்வேலியில ஒரு மிகப்பெரிய ஆமாங்க, ஒரு கலவரம் நடந்தது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாங்க, அதுல அவருடைய ஒரு மாமனார் ஆமாங்க, ஆமா. வெட்டி கொல்லப்பட்டாரு. ஆமாங்க, ஆமாங்க. அந்த நேரத்துல அவர் எப்படி ரியாக்ட் பண்ணாரு? அவர் வந்து அப்பவே ஒரு பெரும் பாத யாத்திரை மேற்கொண்டாரு. ஆ. அப்போ ஒரு இயல்பு நிலை பாதித்த போதே அமைதிக்கான பாதையத்தை. அமைதிக்கான பாத யாத்திரை, ஒரு நல்லிணக்கத்துக்கான பாத யாத்திரை மேற்கொண்டார் அவரு. இதன் மூலம் இன்னொரு பெரிய கலவரங்கள் மீண்டும் மேலெழக்கூடாதுன்னு நினைச்சாரு அவரு. இதோட அது முடியணும்னு நினைச்சாரு. அதை பயன்படுத்திக்கிட்டாரு. ஆமா. இத பயன்படுத்தி இது முடியட்டும். தெரியாமல் செய்தது தான் இது. அறியாமல் செய்தது தான் இது. இத ஒரு பயன்படுத்தி கலவரத்த மேலும் அதிகரிக்க வேண்டாம். ம். அப்படி சொல்லி தன் மாமனாருக்கு கிடைத்த அந்த நஷ்டஈடு அந்த பணங்களை கூட ம். அந்த எளிய மக்களுக்கே குடுத்துட்டாரு. ம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கே அவர் குடுத்துட்டாரு. ம். அவர் குரல் எப்பொழுதுமே ஒடுக்கப்பட்ட மக்கள் நலன் சார்ந்தது தான். ஏழைகள், தொழிலாளர்கள் நலன் சார்ந்தது தான். அதுல அவரு பதட்டப்படல அவரு. தன் குடும்பத்துக்கு ஏற்பட்டு விட்டது, மாமனாருக்கு ஏற்பட்டு விட்டது அப்படின்னு இல்ல. அவரும் அவங்க துணைவியாரும் ம். ரொம்ப முதிர்ச்சி. ம். கலவரங்கள் பரவக்கூடாது. ஒரு நல்லிணக்கம் வேணும். ம். அப்படின்றதுல உறுதியா நின்னாரு. ம். அது இன்ன வரைக்கும் சொல்றது கூட இல்ல அவரு. அவர் சொல்ல மாட்டாரு. சொல்லக்கூட மாட்டாரு. ம். ம். இந்த மாரி கலவரம் நடந்தது. என் மாமனார் கொல்லப்பட்டாரு. ம். அது கிடைத்த நிதியெல்லாம் நான் குடுத்துட்டேன் அப்படின்னு கூட சொல்லவே மாட்டாரு. நாமளா சொன்னா தான் உண்டு. அது எதுக்கு சொல்லணும் அப்படின்னுவாரு. இப்ப இந்த தர்மபுரி நத்தம் காலனி எரிக்கப்பட்ட போது ஆமா. அது நேரடியா ஆமா நேரடியா வரும். அப்போ ஒரு அமைப்பே இருந்தது. இந்த இந்த அனுபவங்கள் தான் தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டவர் வாடியுரிமை இயக்கம்னு ஒரு இயக்கத்தையே உருவாக்குவதற்கு தூண்டுகோலா அமைந்தது. ஆ. அவர் சொல்லி தான் ஆமா, உருவாக்குனாரு. நீங்களும் அவர் தானே ஆமா நிர்வாகி அவர் அதுல. தலைவர், நான் பொதுச் செயலாளரா ஓ. பார்ட்டி தான் எங்களை தேர்வு செஞ்சாங்க. ம். அப்போ அவர் சொல்லுவாரு. ம். இந்திய சமூக அமைப்பு வர்க்கங்களாலான சமூக அமைப்பு மட்டுமல்ல, ஜாதிகளாலான சமூக அமைப்பு. ம். ஜாதியை வீழ்த்தி பின் வர்க்கத்தை வீழ்த்துவது என்பது, பிறகு வர்க்கத்தை வீழ்த்தி பின் ஜாதியை வீழ்த்துவது என்பது ரொம்ப கடினம். இரண்டையும் ஒரு சேர வீழ்த்துவதற்கு ஒரு இயங்கியல் அணுகுமுறை தேவைன்னு சொல்லுவார். ம். ஒரு டயலெக்டிக்கல் அப்ரோச். ம். ம். எதுவும் கூடாது, சுரண்டலும் கூடாது, வர்க்க பேதங்கள் கூடாது, ஜாதி பேதங்களும் கூடாது. ஒன்று முடிந்த பிறகு ஒன்று அல்ல, இரண்டையுமே நம்ம வீழ்த்தி ஆகணும். அதுக்கு நம்ம ஒரு உழைக்கிற மக்கள், கரத்தால் உழைக்கிற மக்களினுடைய ஒற்றுமை நமக்கு முன்னிலம் தேவைப்படுகிறதுன்னு வரும். ம். இப்ப இளம் வயதுல மிகப்பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு வீரம் செறிந்த போராட்டம் அப்படி ஆமா. சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஆமாங்க. நடத்திருக்காரு. அந்த உதாரணமா ஒண்ணு சொன்னாங்க. வந்து ஒரு மாட்டு வண்டி போராட்டம். கிட்டத்தட்ட ஒரு 10,000 மாட்டு வண்டியை வந்து திரட்டி அவங்க கோரிக்கைகளுக்காக ஒரு பெரிய மறியல் பண்ணி ஒரு ஸ்தம்பிக்க வச்சு ஒரு ஒரு போராட்டம். ஆமா, அவர் காலத்துல ஏராளமான போராட்டங்கள். ஆ. தலைமறைவு காலத்திலே அவர் போராடி இருக்கிறார். ஆ, ஆ, ஆ. போலீஸ் தேடுகிற போதே அவர் போராடி இருக்கிறார். ஓ. அது ஏராளமான போராட்டமே அவங்க வாழ்க்கை தான். ம். கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வாழ்க்கை முழுவதுமே ஆ, ஆ. போராட்ட வாழ்க்கை தான். எத்தனை வருஷம் தலைமறைவா இருந்தாரு? எத்தனை வருஷம் சிறையில் அவர் இருந்தாரு? சிறையில ஒரு 8 ஆண்டுகள் சிறை, 7, 8 ஆண்டுகள் சிறையில் ஆண்டுகள் சிறை. இருந்தாரு. ஆ. 2, 3 ஆண்டுகளுக்கு மேல் தலைமறைவில் இருந்தாரு. ஆ. போலீஸ் சித்திரவதைகள் அனுபவிச்சிருக்காரு. வழக்குகளை சந்தித்திருக்கிறாரு. ம். என்ன குற்றச்சாட்டு அவர் மேல எல்லாம்? ஒண்ணுமே தலைமறைவு காலத்துல கம்யூனிஸ்டுகள் மீது இருக்கிற குற்றச்சாட்டு தான். நிலப்பிரபுக்களை எதிர்க்கிறாங்க, நிலப்பரம். பண்ணையார்களை எதிர்க்கிறாங்க அப்படின்றது தான். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிறாங்க. ஆ. போடப்பட்ட குற்றச்சாட்டுகள், வழக்குகள் எல்லாமே இல்ல அது உண்மைதானே. பண்ணையார எதிர்த்தார்ல அவரு. எதிர்த்தாரு. நிலப்பிரபுக்களை ஆமா, எதிர்த்தாரு. ஆமா. கான்பூர் சதி வழக்கு, மீரட் சதி வழக்கு, பெசாவர் சதி வழக்கு எல்லாம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த சதி வழக்கு. அப்புறம் நீங்க தமிழ்நாட்டுல போடப்பட்ட வழக்கெல்லாம் பார்த்தா பெரிய பெரிய பண்ணையார்களை எதிர்த்த போராட்டமா இருக்கும். இல்ல ஆதிக்க சக்திகளை எதிர்த்த போராட்டமா இருக்கும். அதிகார வர்க்கத்தை எதிர்த்த போராட்டம். நெல்லை சதி வழக்கு, மதுரை சதி வழக்கு. ஆமா, ஆமாங்க, ஆமாங்க. ம். ஹலோ, அவரோட மாயாண்டி பாரதி, பாமாணிக்கம் ஒரு பெரிய அவரை ஒற்ற ஒரு பெரும் தியாகத்தின் எப்படி குறியீடா நிறைய ஏராளமானவர்கள் இருந்தாங்க. அதான் நீங்க தலைமறைவு காலத்திலேயே போராடினார்ன்ற மாதிரி ஆமா. சிறைக்குள்ள போய் ஒரு பெரிய போராட்டம் நடத்திருக்காரு. ஏராளமான போராட்டங்கள் எடுத்திருக்கிறாங்க. அங்கிருந்து கைதிகளுக்கு வந்து படிக்கணுங்கிற உரிமையை ஆமாங்க, வாங்கி ஆமாங்க. கொடுத்து அதுக்காக போராட்டம் நடத்தி. பாலதண்டாயுதம், சி.ஏ. பாலன், ம், ம். தொடர் நல்லக்கண்ணு, ஆ, ஆ. இவங்கெல்லாம் சிறையில நூலகம் வேணும்னு போராடினாங்க. ஓ. விளையாட்டு திடல் வேணும்னு போராடினாங்க. கைதிகள் கௌரவமா மதிக்கப்படணும், அரசியல் கைதிகள் கௌரவமா மதிக்கப்படணும்னு போராடினாங்க. ம், ம். நல்ல தரமான உணவு வேணும்னு போராடினாங்க. இன்னைக்கு சிறையில் கிடைக்கிற பல்வேறு உரிமைகள் இருக்குது இல்லையா, சலுகை அல்லது உரிமைகள். ம். இந்த உரிமை எல்லாம் போராடி பெற்ற உரிமைகள் தான். ம். இவங்க காலத்துல. ஆமா, இவங்க காலத்துல. ஆ, சி.ஏ. பாலன் தூக்குமர நிழலில் எழுதினார்ல, சி.ஏ. பாலன். ஆமா. அவரு ஆயுள் தண்டனை கைதியா இருந்தாரு. இவரும் ஆயுள் தண்டனை கைதியா இருந்தா பிறகு விடுவிக்கப்பட்டாரு. ஆ, ஆ. பாலதண்டாயுதம் அப்படி இருந்தாரு. ம். இவருடைய போராட்டம்ன்றது வந்து பள்ளி காலத்திலே தொடங்கிருச்சு. ஆமா, அதை சொல்லுங்க. நான் உங்கள்ட்ட நிறைய சொல்லியிருப்பாரு, அவர் நிறைய பயந்துருப்பாரு. சொல்லுவார். அவரும் பள்ளி அப்பவே காங்கிரஸ் கொடி பிடிச்சு அவர் போராடி இருக்கிறாரு. காந்திக்காக அவர் குரல் எழுப்பியிருக்காரு. நேருன்னா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ம். நேரு புத்தகங்களை அதிகமா வாசிப்பாரு. ம். நேரு ஒரு ப்ரொக்ரெசிவ், அவருடைய அந்த பஞ்சசீல கொள்கையெல்லாம் அதில் ஈர்க்கப்பட்டவர் அவர். ம். அதை சொல்லுவார் எங்களுக்கு.
இன்னைக்கு வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து வெளிமுகம் என்பது நேரு தான் அப்படின்னுவாரு. ம். அயலுறவு கொள்கை. நேரு வியட்நாம் போராட்டத்தை ஆதரித்தாரு. அமெரிக்க ஏகாதிபத்தியம் எதிர்த்த போது கூட ஓசிமினை இங்க வரவழைத்து ஒரு பெரிய விழா எடுத்தாரு. நேருக்கு தான் அந்த துணிச்சல் அப்படின்னு சொல்லுவாரு. அமெரிக்காவை எதிர்த்து அமெரிக்கா யாரை எதிர்க்கிறாங்களோ அந்த தலைவரை இங்க அழைத்து டெல்லியில ஒரு பிரம்மாண்டமான விழா நடத்துற துணிச்சல் வந்து நேருக்கு தான் இருந்தது அப்படின்னுவாரு. நிறைய சொல்லுவாரு. சுயன்லாய் பற்றி, நேரு பற்றி, அஜய் கோஷ் பற்றி, இந்த மாதிரி பெரிய டாப் லீடர்ஸ் பற்றிலாம் நிறைய சின்ன சின்ன எங்களை மாதிரி மாணவர் இளைஞர்களுக்கு அப்போ நிறைய சொல்லுவார், சொல்லிக் கொடுப்பாரு. கட்சியில மட்டும் இல்ல, எந்த இளைஞர்கள் பார்த்தாலும் ஏதாவது ஒரு செய்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாரு. நான் பத்திரிகை துறைக்கு வந்த காலத்துல அப்போ ஒரு தடவை ஒரு பேட்டிக்காக அவர் போகும்போது இங்கே வாங்கன்னு உட்கார வச்சு நீங்கள் ரொம்ப இளைஞராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி சொன்னார். அங்கே நெல்லை மாவட்டத்தில் தான். அங்கே வந்து ஓடும் குடிகள் அப்படின்னு ஒன்று இருந்தது. அந்த மக்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த நிலை வச்சு எதையுமே பூமிக்குள்ள பதிச்சு வீடு கட்டக்கூடாது, சும்மா ஒரு குடிசை மாதிரி போட்டுறணும், அதில் தான் சமைச்சு சாப்பிட்டுக்கணும், திடீர்னு போங்கடா அப்படின்னு சொன்னா அங்கேருந்து ஓடிடணும். அந்த மாதிரி அதுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு போராட்டம், இப்படிலாம் சமூகம் இருந்தது அப்படின்னு ஒன்று சொன்னார். வாழ்க்கை முழுவதும் போராட்டம் தான், போர்க்களங்கள் தான். அவர் ஒன்றும் அவர் புத்தகம் தன் வரலாறு பற்றி புத்தகம் எதுவும் எழுதலை அவர். ஆமாம், அவர் அது எழுதணும். அதை பெரும்பாலும் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அப்படி எழுதுறது இல்லை. அது எழுதணும், அது எழுதினாதான் பெரிய பெரிய படிப்பினை அடுத்த தலைமுறைக்கு அது தெரியும். ஒரு அரங்கேட்ட நீங்க பேச பேச தமிழ் இலக்கியங்கள் பற்றி ஆழமான இப்படி தமிழ் இலக்கிய கம்பராமாயணம் மகாபாரதம் பற்றி அப்படியே பாடல் ஒப்பிப்பாரு, அப்படியே பாடல் ஒப்பிப்பாரு. அப்படியே சரளமா ஒரு அற்றொழுக வந்துட்டே இருக்கும் பேசுவாரு. நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல ரொம்ப ஈடுபாடு. கண்ணதாசன் பட்டுக்கோட்டை பாடல் வரிகளும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி அதெல்லாம் சொல்லுவாரு. நிறைய இலக்கியங்கள்ல ரொம்ப தேடல் இருக்கும். பாரதி ரொம்ப பிடிக்கும், பாரதி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாரதி மேற்கோள் காட்டி நிறைய பேசுவாரு. தெரியும், நமக்கு தெரியாத தமிழ் ஒலியை பற்றி பேசுவாரு. தமிழ்நாடு பெரிய அறிந்திராத மகத்தான கவிஞர் தமிழ் ஒலியை பற்றி பேசுவாரு. இப்போ என்சிபிஎச்சோட புத்தகம்லாம் வெளியிட்டு இருக்கிறாங்களே, அவரை பற்றி பெரிய விழா எடுத்தாங்களே, அதை பற்றி அப்பவே அவர் பேசுவார். எங்களுக்கு நாரா, புதுவை நாரா, பாவேந்தரை பற்றி சொல்லும்போது புதுவை நாரா பற்றி பேசுவார், பட்டுக்கோட்டை பற்றி பேசுவார். அப்போ அவங்க காலத்தில் இருக்கிறவங்களை பற்றி பேசுவார். ஜெயகாந்தனை பற்றி பேச்சு வருகிற போது ஜெயகாந்தனை ஒட்டி இருக்கிற கவிஞர்கள் எழுத்தாளர்களை பற்றி பேசுவார். இப்படி வந்து ஒரு சாதாரணமானவங்களை கூட கடந்து போக மாட்டார். பெரிய ஐகான் அவங்கள பற்றி மட்டுமே இல்லை, அவர்களுக்கு அருகில் இருக்கிற மறைக்கப்பட்டிருக்கிற சாதாரணமானவர்களை அப்படி தோண்டி எடுத்து பேசுறாங்க இல்லையா, அப்படி பேசுவார் அவர். அவரை பற்றி சொல்லுகிற போது இப்போ பார்ட்டி ஆஃபீஸ் இருக்குது பாலன் இல்லம், எங்க அது பெரிய இப்பெல்லாம் வாங்க முடியாது, அப்போ வாங்கிட்டாங்க. அதை அப்போ கூட வாங்கியிருக்க முடியாது. அந்த உதயசங்கரன் ஒரு நாட்டிய கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்தாரு, ரொம்ப குறைந்த விலைக்கு. அதை பெரிய பெரிய சினிமா நடிகர்லாம் கேட்டிருக்கிறாங்க. அதை சிவாஜி உட்பட யாருக்கும் தரல. குறைந்த விலைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் நான் குடும்பம் கொடுத்தாரு. பெரிய நாட்டிய மேதை அவங்க, உதயசங்கர், அமலா சங்கர் அப்படின்னு. அந்த அலுவலகத்துக்குள்ள நுழைகிற போது அவர் செயலாளர் இருந்தாக்கா அந்த காலடி தடம் இருக்கும். புதியவர்கள் யாராச்சும் வந்து இந்த காலடி தடம் தெரியுதான்னு சொல்லுவார். இவங்க அந்த நாட்டிய மேதை, இவங்க தான் நமக்கு ரொம்ப குறைந்த விலைக்கு கொடுத்தாங்க, ரொம்ப ரொம்ப குறைந்த விலைக்கு இதை நமக்கு கொடுத்தாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தரணும்னு கொடுத்தாங்க. எனவே அவர்கள் நினைவா அந்த காலடி இருக்கணும்னு பேசுவார். அது காலங்கள் கடந்து போச்சு, மறந்து போகலாம், ஆனால் மறக்க மாட்டார். இந்த பாலநிலம் எப்படி நடந்தது, இவ்வளோ பெரிய இடம் நமக்கு எப்படி கிடைத்தது, இந்த இடத்துல அதுவோ அப்படின்னு அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லுவார். அது வரலாறு இருக்கும். ஒரு வார்த்தைக்கு முன்னால ஒரு ஹிஸ்ட்ரி, ஒரு வரலாற்றை சுமந்த வரும். அது வெறும் வார்த்தைகளாக இருக்காது. அந்த வார்த்தைகளை கொஞ்சம் உரிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஹிஸ்ட்ரி இருக்கும். அந்த வார்த்தைகளை தோல் உரித்தா அதுக்குள்ள ஒரு அடர்த்தி இருக்கும், அரசியல் அடர்த்தி இருக்கும். ஒவ்வொன்றும் இன்டெப்த் ஆரண்கே கிட்ட. அது அந்த அந்த வார்த்தைகள் அந்த பகட்டு வெளிப்படாதே தவிர அந்த அவர் சொன்னதெல்லாம் வச்சு எழுதி பார்த்தோம்னா அது நமக்கு அதிர்ச்சி அளிக்கும். ஏன்னா இவ்வளோ டெப்த் இருக்குது அப்படின்னு. பிறரை பற்றி மதிப்பீடுகள் ரொம்ப மரியாதையாக இருக்கும். யாராக இருந்தாலும் சரி, தனக்கு நேர் எதிராக இருந்தால் கூட சரி, பிஜேபி அது கருத்தியல் அதை வீழ்த்தணும்னு துடிப்பார், அதன் கருத்தியலில் முறியடிக்கணும்னு வர. ஆனால் அதன் தலைவர்கள் வந்து மரியாதையாக தான் பேசுவார். எந்த தலைவரையும் மரியாதையாக தான் பேசுவார். அவன் இவன்லாம் பேச மாட்டார். கம்யூனிஸ்ட் கட்சியிலே அது ஒரு கல்ச்சர். பிடிக்கலான மேடை போட்டு தாக்குவாங்க கொள்கை ரீதியா. மறைவில் பேசுகிற போது பண்பு தவிர ஒரு தலைவரும் பேச மாட்டாங்க. அதனால தான் அது யூனிவர்சிட்டின்னு சொல்றது, பல்கலைக்கழகன்றது. நானே பெருமையா சொல்ல, உண்மை அது. அப்படியே தலைவர்கள் பேசுகிற போது மதிப்பொலித்தான் பேசுவாங்க. இப்போ வேற கட்சிகள், பல கட்சிகள் இருக்குது இல்லையா, உடன்பாடு கொள்றோம் எதிர்க்கிறோம் இல்லையா, அப்படி பேசுகிற போது கூட ஒரு பண்பு தவறியான வார்த்தைகள் வந்தா உடனே தலையிடுவாங்க. இது நல்ல முறை இல்லையே, இப்படி பேசக்கூடாது அப்படின்னு அப்படி தலையிட்டு இருக்காரு. அந்த மாதிரி பல முறை நாங்கெல்லாம் கோவப்படுகிற போது, தப்பா பேசுகிற போது செதுக்கி
உங்களை அப்படி சொல்லி பலமுறை எங்களெல்லாம் கண்டிப்பாரு, கண்டிச்சிருக்காரு. அப்படி என்ன பேசுனீங்க? ஒரு முறை அவர் சீனா போயிட்டு வந்தாரு. அரசியல் தான். சீனா போயிட்டு வந்தபோது நான் அவர்கிட்ட கேட்டேன் நானு. அப்போ தேவபெருன்பன் ஒரு தலைவர். ரொம்ப ரொம்ப மார்க்சிய அறிஞர் அவர். ஆமா, இறந்து போயிட்டாரு. அவரு அருகில் இருந்தார். அப்போ அவர் இருந்தாரு, எஸ்எஸ் இருந்தார், மற்றவங்க இருந்தார். நான் சும்மா கேட்டேன். அப்போ கோட் ஷூட்லாம் போட்டுன்னு வந்தாரு. நாங்க தான் எடுத்து, எங்க கட்சியில தான் எல்லாரும் எடுத்து கொடுத்தோம். சந்தோஷமா போயிட்டு வந்தாரு. சீனா போயிட்டு வந்தாரு. பேண்ட் போட்டு கூட பார்த்தது இல்ல, வேட்டிதான். அப்போ நான் கேட்டேன் நானு, சீனா போனீங்களா, தலைவர்கள் எல்லாம் பார்த்தீங்களா, பேசுனீங்களா? சரிங்க. சரி, என்ன இப்போ இந்தியாவில் நம்ம பல கட்சி ஆட்சி முறை நீடிக்குது, சீனாவில் என்ன ஏன் ஒரு கட்சி ஆட்சி முறை? அதை பற்றி நீங்கள் கொஸ்டின் பண்ணீங்களா? சீனா வந்து ஒரு ஒரு உள்ளபடியே பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைந்திருக்கிறது உண்மைதான். பெரும் சாதனைகளை செய்திருக்கிறது உண்மைதான். ஆனால் இந்தியா போல் ஒரு ஜனநாயகம் சீனாவில் ஏன் இல்லை? இந்திய ஜனநாயகம் போல் சீன ஜனநாயகம் இருந்தாக்கா, சீன அரசியல் பொருளாதாரம் போல் இந்திய அரசியல் பொருளாதாரம் மாறினா ரெண்டுமே ஒரு சோசியலிஸ்ட் நாடாக மாறிடும். நம்மகிட்ட இல்லாதது சீனா போன்ற ஒரு பொருளாதார சமத்துவம், ஆனா அவர்களிடம் இல்லாதது இந்தியா போன்ற ஒரு அரசியல் ஜனநாயகம். இதை பத்தி நீங்க டிபேட் பண்ணீங்களா? ஏன் கேட்கல? இவ்வளவு பெரிய நாடாச்சு அது உலகத்துல. நம்ம நாட்டுல சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் ஒத்துக்குவோமா? ஒரு கட்சினா ஒத்துக்குவோமா? நீங்க இவ்வளவு பெரிய தலைவர் போயிட்டு வந்தீங்களா, நீங்க ஏன் கேள்வி எழுப்பல? இதை பத்தி நீங்க சொல்லணும் இல்லையா அப்படின்னு போது கோவப்பட்டார். கோவம்னா எக்ஸ்ட்ரீமா போயிட்டாரு. என்ன தெரியும் உங்களுக்கு? என்ன தெரியும் உங்களுக்கு? அது வந்து ஒரு கட்சி தான் அங்க இருந்தது, பல கட்சியா இருந்தது. ஒரு கட்சி இருந்தது, மன்னர் ஆட்சி அது எதிர்த்தது, புரட்சியில் அது வெற்றி பெற்றது. இல்லாத கட்சி அங்கே உருவாக்குவாங்களா? அப்புறம் எல்லாம் சேர்ந்து அந்த நாட்டை கவுத்துட்டானா என்ன ஆகும் அப்படின்னு அவர் பேச ஆரம்பித்தார், பதில் சொல்ல ஆரம்பித்தார். அப்புறமா கூலாகி, சரி வீரபாண்டி, நீங்க சொன்னது சரிதான், நான் கொஞ்சம் கோபப்பட்டேன், வாழ்க்கையிலேயே கம்யூனிஸ்ட் சொல்லவும் கோபம் வந்துருச்சு. ஆமா. அப்புறம் அவர் சொல்ல ரியலைஸ் பண்ணி, நீ சொன்னது கரெக்ட் தான், உலகத்திலேயே இந்தியா போல ஒரு அரசியல் ஜனநாயகம் உள்ள நாடு இல்லை. உலகம் கற்க வேண்டியது இங்க இருக்கு, பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. அதை வந்து இவரு சொல்லி இருக்கிறாரு, பிடல் காஸ்ட்ரோ. ஜனநாயகத்தை கற்க வேண்டும் என்றால் நாங்கள் அமெரிக்காவிடமிருந்து கற்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. உள்ளபடியே உலகம் ஜனநாயகத்தை கற்க வேண்டும் என்றால் அது இந்தியாவிடமிருந்து கற்போம் அப்படின்னாரு. சொன்னது பிடல். அது சொல்றாரு, உண்மைதான். நம்ம இந்திய ஜனநாயகம் போல் உலகத்தில் அரசியல் ஜனநாயகம் எங்கேயும் இல்லை. இங்கிருந்து கற்க வேண்டியது இருக்குது, உலகமே கற்க வேண்டியிருக்குது. அமெரிக்க ஜனநாயகம் கூட அவ்வளவு ஜனநாயகம் இல்லை. உள்ளுக்குள்ள ஒரு ஜனநாயகம் இருக்கும், அந்த எல்லையை தாண்டினா வேற ஜனநாயகம் இருக்கும். ஜனநாயகமே இருக்காது. ஜனநாயகமே இல்லாதனால தான் அணுகுண்ட போட்டான். எங்க கேட்டு, யாரு கேட்டு போட்டான்? நாடுகள் உள்ள வந்து ஒடுக்குறான், விடுதலையை நெசுக்கிறான். அப்போ அவன் நாட்டுக்குள்ள ஜனநாயகம் அப்படியே எல்லை தாண்டுகிற போது ஜனநாயகத்தை மீறுறான். எனவே அமெரிக்க ஜனநாயகமும் ஏற்புடையதில்லை, பிரிட்டன் ஜனநாயகமும் ஏற்புடையதில்லை. காலனியை நியாயப்படுத்துகிற ஜனநாயகமும் நாடாளுமன்றமோ என்ன நாடாளுமன்றமா இருக்கும்? ஆனால் நம்முடைய நாடாளுமன்றமும் நம்முடைய தலைவர்களும் அவ்வாறு அல்ல, நம்முடைய ஜனநாயகமும் அவ்வாறு அல்ல. நம்முடைய ஜனநாயகம் உலக கழிக்கும் அப்படின்னு வர பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. இங்கே ஏற்றத்தாழ்வு இருக்குது, அரசியல் பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்குது, சுரண்டல் இருக்கிறது, ஜாதிய பாகுபாடு இருக்கிறது. இதோடு நமக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸினா இந்தியா போன்ற நிகர் இல்லை உலகில் அப்படின்னு பேசுவார். அப்படியே பேச அப்படியே கேட்கும். அது மாதிரி பாமானிக்கும் கூட அப்படி பேசுவார். பாமானிக்கும் இவரை ஒற்ற தலைவர் தான், இவருக்கு நிகரான தியாகம் செய்த தலைவர் தான். இவங்கெல்லாம் பேசுவாங்க. தாப்பாண்டியன் கல்யாணசுந்தரம் பேசுவாங்க, கோபு கேட்டிகே பேசுவாங்க, சிஎஸ் போன்ற பெரிய தலைவர்கள், ஆதிமூலம் போன்ற தலைவர்கள்லாம் பேசுவாங்க, எஸ்எஸ்டி தேவபெருன்பன்லாம் பேசுவாங்க. தாப்பாண்டியன் கல்யாணசுந்தரம் இது ஒரு பெரிய, எப்படி ஒரு சொல்லவே முடியாது, வர்ணிக்கவே முடியாது. என்னடா இது ஒரு அற்புதமான சுரங்கம், அறிவு சுரங்கம் ஒவ்வொன்றும். அப்படியே பேச பேச நாங்களாம் தூரத்துல இருந்து அப்படியே கேட்போம். எந்த பாகுபாடும் இருக்காது. எங்களெல்லாம் கூட்டு வச்சு அருகில் வச்சு சாப்பிடுவாங்க, ரொம்ப அருகில் வச்சு பேசுவாங்க, ரொம்ப நிகரா சாப்பிடுவாங்கன்னு சொல்லும்போது தான் வருது. அவர் எளிமையான தலைவர். அவர் உணவுல வந்து நல்லா எப்படி இருப்பார்? நல்லா சாப்பிடுவார். அவரும் ஆதிமூலம் இவங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா சாப்பிடுவார். ஏதாச்சும் அந்த கடலை, இந்த கடலை உருண்டை இதெல்லாம் கொடுத்து நிறைய கொடுத்தீங்கன்னா நீ கையெல்லாம் கொடுத்தா கூட சாப்பிட்டுருவாரு. முறுக்கு அதெல்லாம் சாப்பிட்டுனே இருப்பாரு. ஆரம்பிக்கு சாப்பிட்டு முடிச்சிருவாரு. அதை இப்போ கூட சாப்பிடுவாரு, இந்த வயதுலையும் கூட. அவருக்கு வந்து வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். ஆமா, அவரு சொல்லுவாரு, நிறைய நான் கேள்விப்படாத பேர்லாம் சொல்லுவாரு. அந்த வாழைப்பழம், இந்த பழம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் ஒரு முறை சந்திக்கும் போது வந்து, டாக்டர் நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, வாழைப்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு. ஏன்னா கிட்னில அந்த ஏதோ ஒரு பொட்டாசியம் அது வந்து அதிகமாகி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாரு. கொடுப்பாரு, எல்லாத்துக்கும் கொண்டு வந்து கொடுத்துருவாரு. என்ன பொருள் இருந்தாலும் எடுத்து எடுத்து கொடுத்துருவாரு. எப்படி சொல்றது, அது எல்லாருமே. நான் வந்து ஒரு
குடும்பம் ஃபேமிலியோட போயிருந்தேன் அவர் பார்க்குறதுக்கு. பையன் சின்ன பையன். வந்தவொடனே ஒரு மாதிரி பதறிட்டார் அவர். குழந்தைகள் வந்திருக்காங்க. போனார், வீட்டுக்கு போனார். ஏதோ ஒரு முறுக்கு பாக்கெட் கொண்டு வந்தார். ஏதோ எடுப்பார். அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்களா, அப்புறம் திரும்ப போனார். திரும்ப போய் வேற ஏதாவது எடுத்துகிட்டு வந்தார். இருக்கிறத அப்படியே கொடுத்துருவாங்க. நாகை முருகேசன் இருந்தார் ம். இங்கே. ஏஎஸ்கே ஐயங்கார் இவங்களாம் தொழிற்சங்கத்தில் இருந்தாங்க, துறைமுக தொழிற்சங்கத்தில். அவர் யாரை பார்த்தாலும் ஒரு சின்ன பிரசுரம் கொடுப்பாரு, புத்தகம் கொடுப்பாரு, ஒரு சாக்லேட் கொடுப்பாரு. நீங்கள் அவரோட பயணம் பண்ணிருக்கீங்களா? நிறைய சேர்ந்து. நிறைய முறை அவரோட மாநாடுகளுக்கு போயிருக்கிறோம், கூட்டங்களுக்கு போயிருக்கிறோம். நிறைய ஒரு 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் அவரோடவே இருக்கிறோம். என்னை விட அனுபவம் உள்ளவங்க, என்னை விட பழகினவங்க ஏராளமானவங்க இருக்காங்க. எந்த மாதிரி வாகனத்தில் போவார் அவர்? இந்த ட்ரெயினில் தானே? ட்ரெயினில் போவார், அதிகமாக ட்ரெயினில் போவார். பஸ்ஸுக்கு ஒரு சில ட்ரெயினில் தான் போனார். அதுக்கப்புறம் தான் கார், அவர் செயலாக இருந்தபோது காரு. ட்ரெயின்லேயுமே அந்த ஸ்லீப்பர் கோச்சில் தான் போவார். ஸ்லீப்பர் கோச் தான் போது ஏசி வேணாண்டுவார். அது தேவையில்லைன்னுவார் எப்பவுமே. எத்தனை ஆண்டுகளாக பழகிருக்கீங்க, அதிகமாக இதை பற்றி பேசுவார் அவர்? அதிகமாக ஒரு தமிழ் இலக்கியங்கள் பற்றி கொஞ்சம் அதிகமாக பேசுவார். ஜீவாவை பற்றி அதிகமாக பேசுவார், பாரதியை பற்றி அதிகமாக பேசுவார், பாவேந்தர் பற்றி அதிகமாக பேசுவார், பெரியாரை பற்றி அதிகமாக பேசுவார், அம்பேத்கர் பற்றி அதிகமாக பேசுவார், நம்ம இந்திய கலாச்சாரத்தை பற்றி அதிகம் பேசுவார். நம்ம இந்திய கலாச்சாரம் என்பது வியப்புக்குரிய கலாச்சாரம் அப்படின்னுவார். ஒரு இந்த திருவிழாக்கள் அப்படின்னாக்கா, திருவிழாக்கள்னா வாழ்க்கை வெறிச்சோடிடுவார். ஒரு நல்லது கெட்டது, பிறப்புக்கு இறப்புக்கு நாடு முழுவதும் விழாக்கள் நடக்குதுல, அந்த விழாக்களை நம்ம எள்ளி நகையாடக்கூடாது, அதை கடந்து செல்லக்கூடாது. விழாக்கள் இல்லைனாக்கா வாழ்க்கை நீர் இல்லாத ஒரு ஆறு போல் வெறிச்சோடிடும். நீர் இல்லாத ஒரு ஆறு பார்த்தா நமக்கு எப்படி மனசு வருத்தப்படுமோ, அதுபோல் விழாக்கள் இல்லாத சமுதாயத்தை பார்த்தா நமக்கு வருத்தமாக இருக்கும். ஒரு ஆலயம் இருக்கும், ஏதோ ஒரு பாடல் ஒலிக்கும், அது மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். எங்கேயோ ஒரு சின்ன குடும்பத்தில் ஒரு நிகழ்வு நடக்கும், ஒரு பாடல் ஒலிக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், சின்ன சின்ன தோரணங்கள் கட்டியிருப்பாங்க. இது இல்லைன்னா தமிழ் சமூகம் வெறிச்சோடிடும். விழாக்கள் ரொம்ப நல்லது. ஒரு நம்ம 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 நாடு தான் உறவுகளை தேடி போகிற நாடு, வழிபாட்டு இடங்களை தேடி போகிற நாடு. பல ஆயிரம் மைல் நடந்தே போயிட்டு வழிபடுற நாடு நம்ம நாடு தான். நம்ம நாடு ஒரு வியப்புக்குரிய நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இந்த நாடு போல் உலகத்தில் நாடே இல்லை. 1000 மதங்கள் இங்கே இருக்கும், இன்னும் 1000 மதங்கள் தோன்றும். ஆனால் இந்தியாவுக்குன்ற ஒரு மதம் இல்லை. இந்தியாவுக்குள்ள 1000 மதங்கள் இருக்கும், ஆனால் இந்தியாவுக்குன்ற ஒரு மதம் இல்லை. இது எவ்வளோ ஆச்சரியம் அப்படின்னுவாரு. பல 100 மொழி இருக்கும், ஆனால் இந்திய மொழி என்று ஒன்று சொல்ல முடியாது. பல்வேறு கலாச்சாரங்கள் இருக்க, இந்திய கலாச்சாரம் என்று ஒன்றை சொல்ல முடியாது. இப்படி பன்முகத்தை சுமந்தபடி ஒரு நாடு உலகிலே இல்லை அப்படின்வாரு. இப்படி ரொம்ப ஆழமான, நமது பல்கலைக்கழகங்கள் கூட கற்பிக்காத அற்புதமான வார்த்தைகளை அரசியல ஒரு 5 நிமிஷத்துல சொல்லி முடிப்பாரு. கம்யூனிஸ்ட் கட்சி இப்போ 2ஆ பிரிஞ்சது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்தது. ஆனால் அந்த 2 கட்சியும் ஒன்றுபடணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆர்வமாக இருந்தார். ரொம்ப ஆர்வம். இன்னைக்கு அந்த ஆர்வம் இருக்கு. கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் சிபிஐ சிபிஎம் மட்டுமில்ல, சிபிஐ சிபிஎம் எம்எல் இந்த மாதிரி குழுக்கள் இதெல்லாம் ஒரு புள்ளியில் இணையணும், மீண்டும் இணையணும். இதனால உழைக்கிற மக்களுக்கு பெரும் பாதகம், நாட்டுக்கு பெரும் பாதகம். கம்யூனிஸ்ட் இயக்கம் இடதுசாரிகள் ஒன்றுபடுவது மட்டுமல்ல, கம்யூனிஸ்ட் இயக்கமே ஒன்றுபடணும் அப்படின்னு உறுதியா இருந்தார். அவருக்கு அந்த சிந்தனை உண்டு. கம்யூனிஸ்டுக்கு இன்னும் ஒன்றுபடல என்ற வருத்தமும் உண்டு. அதனால எதிர்காலம் அதை நோக்கி தான் போயாகும் அப்படின்ற நம்பிக்கை அவருக்கு உண்டு. சினிமாலாம் பார்ப்பாரா? நிறைய படங்கள் பார்ப்பாரு, நல்ல படங்கள்லாம் பார்ப்பாரு. சொல்ல உமர் முக்தார்லாம் பார்த்துட்டே அவர் சொன்னாரு. நாங்களாம் சொன்னபோது உமர் முக்தார் பார்த்தாரு, என்ன படம் அது, அதுல இருந்து விடுபடவே முடியலையே அப்படின்வாரு. உமர் முக்தார்லாம் அதெல்லாம் நல்ல படம், அதுவும் 80s வந்தது. ஆமாங்க, பார்த்துருக்காரு. இன்னும் நிறைய பேருக்கு தெரியாத ஒன்று, அவர் ஒரு கவிஞர். ஆமாம், கவிதை எழுதுவார். அவர் வீதோசா பொதுச் செயலாளர் இருந்தபோது அவர் அந்த பத்திரிகைகள் வெளியிட்ட போது அதில் நிறைய கவிதைகள் எழுதியிருக்காரு. நிறைய கவிதைகள் எழுதி அப்படி வச்சிருவாரு. மனைவி பற்றிய கவிதைகள்லாம் எழுதியிருப்பாரு, அது வச்சுக்குவாரு. கவிதைகளை விரும்புவார், கவிதைகளை ரசிப்பார். இந்த இளவேணியெல்லாம் வந்தாருன்னா, மறைந்த இளவேணியெல்லாம் இருக்காரு பாருங்க, அவர்ல இருந்து ஜீவபாரதியில இருந்து ரொம்ப மணிக்கணக்கா நிறைய கவிஞர்கள் அவர் ஊக்குவிப்பார். அவங்களை பேச விட்டுட்டு அந்த கவிதைகளை சொல்ல விட்டுட்டு ரசிப்பார். நல்லா இருக்குது அப்படின்னு உடனே ஃபோன் பண்ணி சொல்லுவார். கனிமொழி இருக்காங்க பாருங்க, அவங்க கவிதை வெளிவரும், இவங்களை அனுப்புவாங்க, படிச்சு பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ணி சொல்லுவார். அவங்களுக்கு நேரில் சொல்லுவார். கடிதங்கள் கூட எழுதுவார். நிறைய ரொம்ப சிறப்பாக இருந்தது உங்கள் கவிதைன்னு சொல்லுவார். யார் புத்தகம் கொடுத்துட்டு போனாலும் சரி, அந்த புத்தகத்தில் 4 வரியாச்சும் படிச்சுட்டு அவங்களுக்கு சொல்லுவார், மதிப்பார். இந்த கம்யூனிஸ்ட் கட்சி 100ஆண்டை ஒட்டி நாங்கள் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லார்ட்டையும் ஜூனியர் விடரில் வார வாரம் ஒரு பேட்டியை தொடர்ந்து போட்டுட்டு வந்தோம். அதில் பெரும்பாலும் நான் தான் அதை எடுத்துகிட்டு வந்ததில்லை. அப்போ அந்த பேட்டிக்கு அதுக்காக போயிருக்கும்போது அவர்கிட்ட பேட்டி அவர் சொன்னதான், அவர் சொன்னதை அப்படியே எழுதிட்டேன். அந்த பேட்டி நல்லா வந்துடும் நிறைய பேர் சொன்னாங்க.
ஆனால் அவர் எனக்கு கால் பண்ணார். கால் ம். பண்ணி ஜீவா பேரை நீங்கள் போட மாட்டீங்களே, ஜீவானந்தன் பேரை. அது ஆனால் அவர் சொல்லலை, அவர் ஏதோ தவறி அது விட்டுட்டாரு. அதுதான். ஆனால் ஜீவா மேலே ரொம்ப ஒரு பிரியமாக இருப்பார் அவர் வந்து. அது அது பேட்டியில் வரலேன்னு சொல்லி ரொம்ப ஒரு குறையா போச்சு எனக்கு. ஆனால் அவர் சொல்லலைன்னு சொல்லி நானும் ஏதோ ஒரு நானும் ஆமாங்க. மிஸ் பண்ணிட்டேன் அதை. அது ரொம்ப ஒரு வருத்தப்பட்டு ஆமா. சொன்னார் அதை. ஜீவா பத்தி சொல்லும்போது காமராஜை பத்தி சேர்த்தே சொல்லுவார். ஆ. அவங்க 2 பேரும் நட்பை பத்தி சேர்த்தே சொல்லுவார். ம், ம். ஜீவா இறக்குற தருவாயில் கூட காமராஜருக்கு ஃபோன் செய்யுங்கன்னு தான் சொன்னாரு. ஆ. இந்த செய்தி நிறைய பேருக்கு தெரியாது. எங்கெல்லாம் சொல்லுவார் அவர். ம், ம், பல அரிய விஷயங்கள் அவர் சொல்லுவார். கக்கன் பத்தி பேசினா ரொம்ப உயர்வா பேசுவார். ம். கக்கன் மாதிரிலாம் எப்படி தலைவர்கள் கிடைப்பாங்களா அப்படின்னுவார். ஜெயகாந்தன் சொன்னது மாதிரி ம். ஒரு காமராஜர் கக்கன் எல்லாம் சேர்ந்த உருவம் போல் ஒரு உருவம் பார்த்தா அதான் நல்ல நின்னார் அவர் ஒரு முறை. ஜெயகாந்தனா அப்ப இவரு அதை மறுத்து இல்ல அவரு காமராஜர் எவ்வளவு பெரிய மனிதர், ம், கக்கன் எவ்வளவு பெரிய மனிதர் ம். அப்படின்னு தன்னை கீழறக்கி தன்னை ம். அடக்கி அவங்கள உயர்த்தி பேசுவார். நீ ஒரு நீண்ட காலமா அவரோட பழகுனீங்க, அதை மறக்க ஆமா, முடியாத ஒரு 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 சம்பவம் அதை சொல்லுங்க. மறக்க முடியாத சம்பவம். ஒரு ரொம்ப சோர்ந்து போனது அவரு துணைவியார் இறந்தபோது அவர் அவ்வளோ சோகமா பார்த்ததில்ல. ரொம்ப சோகமா ரொம்ப அவ்வளோ உள்ளார்ந்த அன்பு வச்சிருந்திருக்கிறாரு. அவர் இன்னும் இவ்வளோ சோகம் இருக்கும். அந்த சோகத்துலேருந்து விடுபட கொஞ்சம் நாள் ஆச்சு அவருக்கு. ம், அதிலேயே இருந்தார். அதை குறிப்பிட்டு சொல்லலாம். ம், கட்சியில் ரொம்பவும் முன்னணி தோழர்கள் ஒரு திடீர்னு விபத்தில் இறக்குற போது, நோய்வாய்ப்பட்டு இறக்குற போது சோர்ந்துருவார். அடடா அப்படின்னுவார். அவர்கிட்ட ஒரு 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 முறை கேட்டேன். கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து ஒரு போராடிட்டே இருக்கீங்க. இப்ப மற்ற கட்சியெல்லாம் வந்து ஆட்சிக்கு வர்றாங்க, நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க. திமுக ஆட்சிக்கு வருது, அதிமுக ஆட்சிக்கு வருது. அவங்கெல்லாம் நிறைய திட்டங்களை கொண்டு வராங்க, செய்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஆட்சிக்கெலாம் வர்றது கிடையாது. ஆனால் போராடிட்டே இருக்கு. நீங்கள் என்ன சாதிச்சீங்க அப்படின்னு கேட்டால் அவர் ஒரு பெரிய பட்டியல் போடுறாரு. எங்கள் போராட்டம் மூலமாக இது கிடைச்சது அப்படின்னு சொல்லி தஞ்சையில் நடந்த போராட்டம், திருநெல்வேலியில் நடந்த போராட்டம், விவசாயிகள் போராட்டம், இது மூலமாக என்னென்னலாம் வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் போட்டார். ஒரு தொழிலாளர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற உரிமைகள் சட்ட வடிவம் வந்திருக்கு அப்படின்னா அது கம்யூனிஸ்ட் நடத்திய போராட்டம் தான். ஏஐடிசி நடத்தின போராட்டங்கள் தான். போல வீத்தோசா நடத்தின போராட்டங்கள்ல தான் விவசாய தொழிலாளர்களுக்கு, விவசாயிகளுக்கு உரிமைகள் கிடைத்தது. மாணவர் இளைஞர்களுக்கான சங்கம் வைக்கிற உரிமைகள் கூட கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாணவர் மன்றம், அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் போராடியதால் கிடைத்தது தான் உங்களுக்கு. இப்படி நீங்க ஏராளமான சொல்ல முடியும். இன்னைக்கு சட்ட வடிவம் பெற்றிருக்கிற எல்லா உரிமைகளும் கம்யூனிஸ்டுகளின் குரல் இருக்கு. அவங்க பாடுபட்டு இருக்கிறாங்க. அது எல்லாருக்குமே தெரிந்த உண்மை அது. ஆனா இந்த கேள்வியை நாங்களும் எழுப்போம். அதிகாரத்துக்கு வர முடியாத சூழல் அப்படின்னு. கம்யூனிஸ்ட் கட்சி 3 முறை தடை செய்யப்பட்டது. பிரிட்டிஷ் 2 முறை, காங்கிரஸ் 1 முறை. அவர் சொல்லுவார் 3 முறை தடைக்குள்ளாயிடுச்சு. 2வது அடக்குமுறைகள் அதிகம். நம்ம இப்போ இந்த விடுதலை போராட்டங்கள் ஆயுதம் தாங்கிய நாடு விடுதலை பெற்ற பிறகு ஆயுதம் தாங்கிய போராடுறது ஒரு பின்னடைவை நமக்கு தந்துருச்சு. அவர் சொல்லுவார் மக்கள் யுத்தம்னு நம்ம இந்திய விடுதலை போரில் சோவியத் யூனியன் பக்கம் நிற்கணும், மக்கள் யுத்தம் நம்ம ஷிஃப்ட் ஆனது ஒரு காரணம். இதெல்லாம் ரொம்ப ஆழமான அரசியல். ஆனால் இந்தியா நம்ம ஏற்றுக்கொள்ளும், நமது கொள்கைகளை புறந்தல்லாது. அதுக்கு அம்பேத்கரை சொல்லுவார். அம்பேத்கர் நம்மோட முரண்பட்டிருக்கிறாரு நிறைய முறை. ஆனாலும் கூட அம்பேத்கர் நிறைவில் கம்யூனிஸ்டுகளுடைய கொள்கையை தான் அரசியல் சாதனத்தில் முன்மொழிந்து திசை காட்டிருக்கிறார். சோசியலிசம் தான் இந்தியாவுக்கு திசை வழிங்க. எனவே நமது கொள்கைக்கு தோல்வி இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஒரு முக்கியமான தலைவரை பற்றி, அவரை பற்றி அறியாத பல தகவல்லாம் சொன்னீங்க. மிக்க நன்றி.